ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்ன, சுய தொழில் ஆரம்பிக்கணும்னா என்ன, சொசைட்டியில் ஒரு நீடு இருக்குது, அந்த நீடு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு உங்ககிட்ட சொல்யூஷன் இருக்குது, அந்த சொல்யூஷனுக்கு நீ வாங்குற ப்ரொஃபஷனல் ஃபீ தான் ஆண்டர்பிரினர்ஷிப். இவ்வளோ தான் டிஃபைனேஷன். அவங்க சொன்னாங்களா சொசைட்டியை இம்பாக்ட் பண்ணணும். சுஜித் சார் சொல்கிற மாதிரி கஸ்டமர் பிரச்சனையை சால்வ் பண்ணோம்னா அதில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்கிறார் அவர். இப்போ பாத்ரூம் இன்டீரியரில் ஒரு பிரச்சனை இருக்குது. எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ளைவுட் பாத்ரூமில் போட்டோமோ அங்கெல்லாம் பெரிய பிரச்சனை வருது. கொஞ்ச நாளில் பாத்ரூம் தண்ணி பட்டு பட்டு ஊறி போய் உப்பி போய் ப்ளைவுட்டு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு இப்போ இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ்லேயும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது 2-3 வருஷம் கூட தாங்காது. அதுக்கு என்ன தான் பர்மனன்ட் சொல்யூஷன்? இப்படி தான் ஒரு கஸ்டமர் வீட்டில் ரொம்ப ப்ளைவுட் ரொம்ப இத்து போச்சு, உடனே ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்கன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தோம். அந்த கஸ்டமர் வீட்டில் போயிட்டு அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கஸ்டமர் வீட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற பேசின் ப்ளைவுட் இத்து போய் நவாசி கீழே தானாக உடஞ்சி விழுந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் எங்களை கூப்பிட்டாங்க. பாருங்கள் ப்ளைவுட் எப்படி இத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு கிரனைட்டை மட்டும் கட் பண்ணி வெளியில் எடுத்துட்டோம். கிரனைட் கட் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளைவுட் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. மேலே இருக்கிற ப்ளைவுட்டு கீழே இருக்கிற ப்ளைவுட் எல்லாம் இது உள்ளார அவ்வளோ கரையாக இருக்குது. இதை நான் எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இதை இந்த ப்ளைவுட்டை எவ்வளோ இத்து போயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து தெரியும். தூக்கி தட்டி எடுக்கிற பாருங்கள், கரையான் பாருங்கள் எவ்வளோ கரையான் வெள்ளை வெள்ளையாக அரிச்சு போய், ஏன்னா ஈரப்பதம் பாத்ரூமில் ஈரப்பதம் இருக்கிற வாசி கரையான் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் எல்லாம் அரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தண்ணிப்பட்டு தண்ணிக்கும் ப்ளைவுட்டுக்கும் என்ன தான் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் போட்டாலும் அது நம்மளுக்கு கொஞ்சம் நாளில் உப்பி போயிடும். இப்போ இந்த சைடில் இருக்கிற ப்ளைவுட்டையும் நாங்கள் எடுக்கிறோம். வெளியில் எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் கண்கூடாக பாருங்கள். அது பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனையை நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. இப்போ சைடில் இருக்க ப்ளைவுட்டு, கீழே இருக்க ப்ளைவுட்டு, மேலே இருக்க ப்ளைவுட்டு எல்லாத்தையும் கலட்டுறாங்க. இப்போ ப்ளைவுட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. அது என்ன தான் இருப்பாங்க, அந்த மைக்கா மட்டும்தான் இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லை. ப்ளைவுட் எல்லாமே செவுத்தில் ஒட்டி அரித்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. வெறும் மைக்கா மட்டும்தான் அவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. இது இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டோம். நாங்கள் அந்த ப்ளைவுட் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு சுத்தமாக தரையை நல்லா வால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் ஃபேக்ட்ரியிலே கொரியனில் ஒரு வேனிட்டி பண்ணியிருக்கிறோம். அந்த வேனிட்டியை எடுத்துகிட்டு ஃபிட் பண்ணுறோம். இப்போ ஃபிட் பண்ணி எப்படி முடுக்கிறோன்னா அதுக்கு டோர் இருக்குது. மேலே அந்த பழைய வாஷ்பேஷன், உடஞ்ச வாஷ்பேஷனை விட்டுட்டு அதே மாதிரி மாடல் ஒன்று புதுசாக கஸ்டமர் வாங்கி கொடுத்தாரு. அந்த வாங்கி கொடுத்ததை அதுக்கு தகுந்தாப்பில் ஹோல் கட் பண்ணி நாங்கள் எப்படி மாட்ட போகிறோன்னு பாருங்கள். முதல்ல இந்த வேனிட்டி டாப்பை இது கொரியன்றது டோட்டலி வாட்டர் ப்ரூஃப். தண்ணி பட்டால் எதுவுமே ஆகாது. தண்ணி பட்டால் மட்டும் இல்லை, தண்ணியிலே மூழ்கி இருந்தாலும் ஒன்றுமே ஆகாத ஒரு மெட்டீரியல். இது ஸ்டெயின் ஃப்ரீ மெட்டீரியல். இப்போ அவர் புதுசாக வாங்கி கொடுத்த ஏற்கனவே வாஷ்பேஷன் உடஞ்சிருச்சு, புதுசாக கஸ்டமர் வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் சிலிக்கான் சீலண்ட் போட்டு கட் அவுட் போட்டு நாங்கள் ஏற்கனவே கட் அவுட் பண்ணிட்டோம். அந்த கட் அவுட்டில் கரெக்டாக சிலிக்கான் சீலண்ட் போட்டு கரெக்டாக நாங்கள் வைக்கிறோம். அந்த வாஷ்பேஷனில் வச்சு முடித்ததுக்கப்புறம் இப்போ இது பர்மனெண்ட் லைஃப் டைம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது தண்ணி பட்டால் ஒன்றுமே ஆகாது. அந்த ஒயிட் கவுண்டர் டாப்பு உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். கதவு டோரும் கொரியனில் தான் பண்ணியிருக்கிறோம். ஃபுல் வாஷ்பேஷன் யூனிட் புதுசு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் இதில் என்ன பர்மனெண்ட் சொல்யூஷன். இது ஒன்றுமே ஆகாது. லைஃப் லாங் உங்களுக்கு இதனால தான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறார் சுஜித் சார். இந்த மாதிரி ப்ளைவுட் போட்ட இடத்துல எல்லாத்துலேயும் நீங்கள் அழகாக கொரியன் போட்டு மாற்றிக்கலாம். தேங்க்யூ.
ஹாய் வணக்கம். என்னோட இது 4வது வீடு நான் கட்டுறது. இதுக்கு முன்னாடி கட்டின 3 வீட்லேயும் பாத்ரூமில் ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணேன். இந்த வேனிட்டி கபோர்டுக்கு எல்லாம் பிலோ தி கேபினெட் பிலோ தி சிங்க் எல்லாம் பண்ணுறதுக்கு. அங்கே என்ன ஆகுது, 3 வருஷம் கழித்து இந்த ப்ளைவுட்டில் தண்ணி ஊறி ஊறி வீர்த்து அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியாமல் ஹிஞ்செல்லாம் துரு பிடிச்சி 3 வருஷம் கழித்து கம்ப்ளீட்டாக மாற்ற வேண்டியதாக இருக்குது. எங்கள் சென்னை வீட்டில் நான் கிச்சனில் வந்து கொரியன் டாப் யூஸ் பண்ணேன் கோல்ட் ஸ்டோன்லேருந்து. அப்போ இவரை ஃபோன் பண்ணி கேட்டேன், இப்போ நான் பெங்களூரில் ஒரு வீடு கட்டுறேன், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் உண்டான்னு கேட்டேன். அப்போ அவர் தான் சொன்னார், கொரியன் டாப்லேயே போடும், ப்ளைவுட் வேண்டாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பின் பிவட்டு, பிளாஸ்டிக் நாப்ஸு, ஸோ 100% ரஸ்ட் ப்ரூஃப், எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இது இப்போ 2015 கட்டினது, ஸ்டில் இட் லுக்ஸ் நியூ. இது எப்போ வேணாலும் பாலிஷ் பண்ணிக்கலாம், ஷைனிங் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு லாங் லைஃப் உண்டு அண்ட் ஆல்வேஸ் லுக்ஸ் பிராண்ட் நியூ. இந்த வீட்டில் 4 பாத்ரூமும் கம்ப்ளீட்டாக மாற்றி சொல்யூஷன் கொடுத்தாரு கொரியன் டாப்பில். அதனால் தேங்க்ஸ் டு கோல்ட் ஸ்டோன் ஃபார் த ஹெல்ப். தேங்க்யூ.